எதிர்பார்க்கப்பட்டபடி விமல் வீரவன்ச இன்று காலை கைது செய்யப்பட்டிருக்கின்றார். யார் எதிர்பார்த்தது என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அவரே தான் எதிர்பார்த்தவர். ஏனென்று சொன்னால் கடந்த 2 நாட்களாக சொல்லிக்கொண்டே தெரிஞ்சவர், நாம் திங்கட்கிழமை காலமே என்ன கைது செய்ய போயினோம் என்று சொல்லி அவரே தான் சொல்லி கொண்டிருந்தவர். சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு காலமே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பிரதான செய்தி உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகள் இன்று நடந்திருக்கின்றன, முக்கியமான சம்பவங்கள். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். அத்துடன் கருத்தோவிய பகுதியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நக்கல் நமசிவாயம் என்று சொல்லி அவர் வாரார். எனவே என்ன சொல்ல போறார் என்று சொல்லி பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். தலங்கம போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்று காலை விசாரணைக்கு வந்தார் விமல் வீரவன்ச. என்ன கேஸ் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது இந்த போர் வீரர்கள் நினைவு தினம் இருக்குத்தானே, அதுக்கு ஒத்திகை நடந்தது. அடுத்த நாள் போர் வீரர்கள் நினைவு தினம் மே மாதம் 19ஆம் தேதி. இவர் என்ன செய்கிறார், மே மாதம் 18ஆம் தேதி முதல் நாளே போய் இல்லை நான் அஞ்சலி செலுத்த போகிறேன்னு சொல்லி அங்கே போனவர். அங்கே ஒத்திகை நடந்து கொண்டிருந்தது. ஒரு தடவை அனுமதிக்கலை, பப்ளிக் ஒரு தடவை அனுமதிக்கலை. அதை மீறி போலீஸ்காரரோட வாயடிச்சு போட்டு இடரை பிச்சு கொண்டு ஓடி விழுந்தொழுமினவர் விமல் வீரவன்ச. அப்போ அந்த கேஸில் இன்றைக்கு காலமே தலங்கம போலீஸ் இன்றைக்கு விசாரணைக்கு வர சொல்லி கூப்பிட்டுருந்தது. அப்போ கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னு சொன்னால் போகிற வாரம் எல்லாருக்கும் சொன்னபடி, மீடியாக்காரருக்கும் எல்லாருக்கும் சொன்னபடி, என்ன திங்கட்கிழமை விடிய கைது செய்ய போயினோம்னு சொல்லி ஒட்டிய புலம்பினபடி. அப்போ தெரியுது தானே, தெரிஞ்சு கொண்டே பிளவுறீங்க, பேசாமல் இருக்க வேண்டியானே, அமைதியாக இருக்க வேண்டியானே. எனவே விமல் வீரவன்ச இன்று காலை கைது செய்யப்பட்டு பிறகு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுகின்றார். கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு பிறகு நீதிபதி அவரை பிணையில் செல்வதற்கு அனுமதித்திருக்கின்றார். 5 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் அவர் இன்று விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் கடுவல நீதவான் நீதிமன்றத்தால். அன்றைக்கு யாரோ கொமெண்ட்ஸில் கேட்டிருந்த நீங்கள், அது சரி என்ன சரீர பிணை என்றா என்ன என்று சொல்லி கேட்டிருந்த நீங்கள். சரீர பிணை என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை, சரீரம் என்றா என்ன, உடம்பு தானே. எனவே உடம்பு என்று சொன்னால் ஒரு ஆள் தன்னைத்தானே பிணையாக வைக்கிறது. இப்போ விமல் வீரவன்ச வெளியில் வரத்துக்காக ஒருத்தர் பிணை வைப்பார். விமல் வீரவன்ச எங்கேயாவது ஓடி ஒழிச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னு சொன்னால் அந்த பிணை வச்ச நபருக்கு சிக்கல் வரும். அதுக்கு பிறகு போலீஸ் போயிட்டு அவரை கைது செய்து விசாரிக்கும். அது சரி, விமல் வீரவன்சவுக்கு கையெழுத்தெல்லாம் போட்டு பிணையில் எடுத்தீங்களே, ஆள் எங்கே என்று சொல்லி அவரை தான் போட்டு விசாரிக்கப்படும். அப்போ 5 லட்சம் ரூபா பெறுமதியான சரீர பிணை என்றா என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அப்போ நீதிமன்றத்துக்கு 5 லட்சம் ரூபா கட்டணுமான்னு கேட்டால் அப்படி இல்லை, கட்டுறையில் இன்றைக்கி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த பிணையினுடைய பெறுமதி நிர்ணயிக்கப்படும். ஒவ்வொரு கேஸை பொறுத்த வரைக்கும் 5 லட்சம் ரூபா, 10 லட்சம் ரூபா, 50 லட்சம் ரூபான்னு சொல்லி அந்த பிணைக்கான பெறுமதி நீதிமன்றத்தால் ஃபிக்ஸ் பண்ணப்படும். அதை அதுக்கு தகுதியான ஒரு ஆள் தான் பிணை வைக்கணும். அதைத்தான் நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளும். அப்போ பிணை வைக்க வாரவர்கிட்ட 5 லட்சம் ரூபா பெறுமதியான ஏதாவது சொத்துக்கள் இருக்கா, காசு இருக்கான்னு சொல்லி நீதிமன்றம் செக் பண்ணும். அவருடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் நீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொள்ளும். இதுதான் அந்த 5 லட்சம் ரூபா பெறுமதியான சரீர பிணை. எனவே அந்த பிணையில் இன்று விமல் வீரவன்ச விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே 2-3 நாளைக்கு சத்தம் போடாமல் இருப்பார். இந்த ஒரு எஃபெக்டில் பேசாமல் இருப்பார். அதுக்கு பிறகு புதுசாக ஆரம்பிப்பார். என்னத்தை ஆரம்பிக்க போறார் என்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இன்று அதிகாலை வேளையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் அனைவர் மத்தியிலும் மிகுந்த ஒரு பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது, ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கியிருக்கிறது என்று சொல்றதை விடவும் ஒரு ஆறுதல் என்று சொல்லலாம். ஓகே, நடக்கட்டும் என்ற மாதிரி பொதுமக்களுடைய உணர்வாக இருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், புங்குடுதீவு மாணவி வித்தியா இருக்கிறது தானே, படுகொலை சம்பவத்துடன் சம்பந்தப்பட்ட மரண தண்டனை விதிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட கைதி ஒருவர் இன்று அதிகாலை வேளையில் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில். அவருடைய பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பூபாலசிங்கம் ஜெயக்குமார் ரவி என்று சொல்றதாம். அவருக்கு 46 வயது. இவருக்கு ஏற்கனவே மரண தண்டனை விதிக்கப்பட்டு பிறகு அப்பீல் கோர்ட்டுக்கு போயிட்டு, அதாவது மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போய் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தாலே இப்போ கிட்டல உறுதிப்படுத்தப்பட்டது. மொத்தமாக 4 பேருக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த 4 பேரில் ஒரு ஆள் தான் இந்த பூபாலசிங்கம் ஜெயக்குமார். அது மட்டும் இல்லாமல் வித்தியா கொலை வழக்கினுடைய அந்த குற்றவாளிகள் பட்டியல் இருக்கு தானே, அதுல 2வது முக்கிய குற்றவாளி, 2வது இடத்துல இவற்ற பேர் தான் இருக்குது, A2 என்று சொல்றது. மொத்தமாக 4 பேருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் மரண தண்டனையை அண்மையில் உறுதிப்படுத்தியிருந்தது. அந்த 4 பேர்ல மற்றாக்கள் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, மகாலிங்கம் சசிகுமார், சுவிஸ் குமார் என அழைக்கப்படுகின்ற நபர், அடுத்தது தில்லைநாதன் சந்திரகாசன் என்று சொல்லி அழைக்கப்படுற ஒரு நபர், அடுத்தது சிவதீபன் துஷாந்தன் என்று சொல்லப்படுற நபர். இந்த 4 பேரும் தான் அவர்களில் ஒரு ஆள் தான் இன்று காலை தன்னுடைய உயிரை தானே மாற்றிருக்கிறார். ஏற்கனவே
ஏற்கனவே அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது தானே. எனவே இலங்கையில் வந்து மரண தண்டனை நிறைவேற்றையில் அது வந்து அப்படியே ஆயுள் தண்டனையாக மாற்றப்படும். இந்த நிலைமையில் வந்து தனக்குத்தானே மரண தண்டனையை நிறைவேற்றியிருக்கின்றார் இந்த குறிப்பிட்ட நபர். எனவே ஒன்றுமே செய்ய முடியாது. இதில் வந்து கவலைப்படுறதுக்கோ அனுதாபப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை. அல்லது அதை விசாரித்து எப்படி இறந்திருப்பார், என்ன நடந்திருக்கும் சொல்லி கேட்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே அவர் சாக வேண்டியால் தானே, எப்படி செத்தா என்னண்டி போட்டு பேசாமல் இருக்க வேண்டியான். இருந்தாலும் நீதிபதி வந்து நேரடியாக வந்து அந்த சடலத்தை பார்வையிட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அந்த சடலம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள். அது இதுதான் போலடக். கிளிநொச்சியிலிருந்து ஒரு துயரமான செய்தி. இன்று திங்கட்கிழமை பகல் வேளையில் இடம்பெற்ற வீதி விபத்தொன்றில் இளம் குடும்ப பெண் ஒருவர், இளம் தாய் ஒருவர் பலியாகி இருக்கின்றார். வீதி விபத்தில் சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் கிளிநொச்சி கரடிப்போக்கு சந்தி பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த இளம் தாய் வந்து ஸ்கூட்டியில் வந்து பள்ளிக்கூடம் போயிருக்கிறார். தன்னுடைய மகளை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக பள்ளிக்கூடம் போயிருக்கிறார். போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற பக்கம் வந்து 2 இளைஞர்கள் ஒரு மோட்டார் சைக்கிளில் மிக வேகமாக வந்திருக்கிறார்கள். அந்த 2 பேருமே வந்து இன்றைக்கு காலையில் இருந்து அது வழியே ஓடி தெரிஞ்சதாக சொல்லப்படுது. ஸ்பீடாக நேரில் கண்டவர்கள் வந்து சாட்சியம் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த 2 பேரும் மோட்டார் சைக்கிளில் வேகமாக விரைக்குள்ள இந்த மோட்டார் சைக்கிளும் அந்த மோட்டார் சைக்கிளும் மோதுப்பட்டதில் அந்த பெண் வந்து அந்த இளம் தாய் வந்து அந்த இடத்திலே வந்து பலியாகி இருக்கின்றார். அந்த மோட்டார் சைக்கிளில் வந்து 2 இளைஞர்களில் ஒருவர் வந்து படுகாயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே யாரில் பிழை என்ன ஏதென்று தெரியல. போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இருந்த போதிலும் கூட பிள்ளையை பள்ளிக்கூடத்தால் எடுக்கிறதுக்கு போன ஒரு இளந்தாய் வந்து இந்த மாதிரி பலியானது வந்து அனைவர் மத்தியிலும் மிகுந்த துயரத்தை உருவாக்கியுள்ளது. இந்திய அரசாங்கத்திடமிருந்து இலங்கை போலீஸ் திணைக்களத்துக்கு வாகனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த வாகனங்கள் வந்து அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கின்றன. கேப் வகை வாகனங்கள் மொத்தமாக 134 வாகனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதற்கான நிகழ்வு இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களிடம் வாகனங்களை நேரடியாக ஒப்படைத்திருக்கின்றார் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மற்றும் இந்திய தூதுவருடன் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்களும் மற்றும் பல அதிகாரிகளும் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள். இதன்போது உரையாற்றிய பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் இந்திய அரசாங்கத்துக்கு இலங்கை போலீசார் சார்பாக நன்றிகளை சொல்லியிருக்கின்றார். இந்த வாகனங்களினுடைய மொத்த பெறுமதி வந்து 300 மில்லியன் ரூபாய்கள் என சொல்லப்படுகிறது. இந்த வாகனங்கள் அனைத்துமே வந்து வடமாகாணத்தில் செயல்படுகின்ற போலீஸ் நிலையங்களுக்கு அனுப்பப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த வாகன பற்றாக்குறை இருக்கிற காரணத்தால் இந்த வாகனங்கள் அங்கே பகிர்ந்தளிக்கப்படும் என்று சொல்லி எதிர்காலத்தில் இன்னும் அதிக வாகனங்களை இந்திய அரசாங்கம் வழங்கும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு செல்வோருக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி. 40 நாடுகளுக்கு விசா ஃப்ரீ என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால் இன்றைக்கு திங்கட்கிழமையிலிருந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க தானே சில நாடுகளினுடைய பட்டியல். இந்த நாடுகளில் இருந்து போகிறவர்களுக்கு வந்து விசா ஃப்ரீ, 30 நாட்களுக்கு வந்து விசா ஃப்ரீ. எனவே நீங்கள் காசெல்லாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் போகைக்குள்ளே வந்து ETA இருக்கு தானே, எலக்ட்ரானிக் ட்ராவல் ஆத்தரைசேஷன் என்று சொல்லி அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் பதியணும். பதிஞ்சோடு பேசாமல் போக வேண்டியதான். முதல் 30 நாட்களுக்கு வந்து விசா ஃப்ரீ. அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு பிறகு எவ்வளோ காலம் ஸ்டே பண்ண போகிறீங்களா என்ன ஏதுன்னு பார்த்து அதுக்குரிய கட்டணங்களை வந்து நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். எனவே இந்த 40 நாடுகளுக்கும் வந்து விசா ஃப்ரீ என அறிவித்திருக்கின்றது இலங்கை அரசாங்கம். இது வந்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுது. ஏன்னு சொன்னால் இந்த சம்மர் வந்துட்டுது. இனி ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இந்த பட்டியலில் இருக்கிற நாடுகளிலிருந்து நிறைய நாடுகள் இருக்குது. ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, கனடா என்று சொல்லி நிறைய நாடுகள் இருக்குது. எனவே இந்த நாடுகளிலிருந்து போகிறவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். அப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து விசா ஃப்ரீ எனும் போது அது இன்னும் அதிக அளவு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் என்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவிய பகுதியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நக்கல் நமசிவாயம் அவர் வந்திருக்கிறார். அதாவது தமிழன் பத்திரிகை என்ற ஒரு பத்திரிகை வரதானே, அதில் தான் இந்த ஒரு துணுக்கு வாரது. எனவே தமிழன் பத்திரிகைக்கு நன்றி. என்ன சொல்கிறார் என்று சொன்னார் நக்கல் நமசிவாயம். அதாவது வந்து சஜித் பிரேமதாசா இருக்கார் தானே, அவர் வந்து இப்போ கிட்டல சொன்னவர் சர்வ கட்சி கூட்டம் ஒன்றை நடத்தணும், அரசாங்கம் வந்து சர்வ கட்சி மாநாடு ஒன்றை நடத்தணும் என்று சொல்லி ஒரு அழைப்பு விடுத்திருந்தவர். எனவே அது சம்பந்தமாக தான் இவர் சொல்கிறார். சர்வ கட்சி பேச்சுக்கு சஜித் ஐயா அழைப்பு விடுத்துக்கார் பாருங்கோ. நாட்டு நெருக்கடியை தீர்க்கவா அல்லது கட்சிக்குள்ளே இருக்கும் நெருக்கடியை சமாளிக்கவா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். நியாயமான கேள்வி தானே. ஏன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசாவுக்கு இப்போ என்ன கூட்டம் பண்ணி கிடக்குது, சர்வ கட்சி கூட்டம். ஏன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசாவுக்கு அவற்றை கட்சி பிரச்சனையே தீர்க்க வழி இல்லை. இதுக்கிடையில் வந்து நாட்டு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு சர்வ கட்சி மாநாடு போடணும்னு சொன்னால் அதை யாராவது கேட்பினமா? எனவே அதைத்தான் நக்கல் நமசிவாயம் வந்து தெளிவாக கேட்டிருக்கார். எனவே இந்த ஒரு துணுக்கு மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.